சொல்லலாம். நீங்கள் வீட்டில் ஏற்கிறீங்க? நான் வீட்டில் தான் ஏற்கிறேன். உம்மா ஹாஸ்பிட்டலில் தானே? உம்மா ஹாஸ்பிட்டல்லையா? என்ன ஆச்சு? என்ன நான் ஒன்று ஏற்கிதே நானேன்னு சொல்லி அவனை தேடி வந்து வெள்ளன போலீஸால் வந்துச்சு. அதே யோசனையில் இருந்தாங்க போல. அந்த யோசனையில் அப்படி தலை சுத்தல் புழுந்துட்டு கழுத்துக்கிட்டே பார்த்து திருவள்ளி இருந்துச்சு. அது குத்திப்பட்டு ஓயின்னு ரத்தம். அதுக்கப்புறம் நாங்கள் ஜிஹெச்க்கு கூட்டி கொண்டு வந்தோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிறேன். ரத்தம் நல்லாவே போயிட்டான். இப்போ ரத்தம் தான் தேவையாம் அவனோட உடம்புக்கு. உன நானோட பிளட் குரூப்பும் உங்களோட உம்மோட பிளட் குரூப்பும் ஒன்று தானே. நானுக்கு சரி கால் பண்ணிச்சு தானே உனக்கு. அந்த நாய் ஃபோனே ஆன்சர் பண்ணது இல்லை. சார் இப்போ என்ன செய்ய போகிறா? இப்போ ப்ரைவேட்டாக தான் பிளட் எடுக்கணுமாம். 1.5 லட்சம் கிட்ட போகும்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் கேட்டுட்டேன். கடைசியில் ஒரு வழி இல்லாத சுட்டு தான் நான் உங்ககிட்ட நான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன சார் ரெடி பண்ணிடுமா? என்னலா நீ இப்போ திடீர்னு சொல்கிறா? என் கையில் ஒரு சாம்ஸ் அல்ல இல்லை. உம்மா தந்த காப்பு மட்டும்தான் இருக்குது. சரி, உம்மாவே மவுத்தா போயிட்டாங்க. அவங்க தந்த காப்பு வந்து இன்னொருத்தருக்கு சரி உதவுதே. நான் வந்து அந்த காப்பை வச்சுட்டு ஒரு அறவலமாக சல்லி போடுறேன். மறக்காமல் வாட்ஸ்அப்பில் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்பிவே. என்ன காலையில் தான் சொல்லணும் செட் ஆகல. அடே குட்டி ஒன்று வாரா. கையில் காலில் என்ன சரிக்கான்னு பாரு. கொஞ்சரி அடே கொஞ்சரி கூட்டாளி உண்டு. நீ போவே நான் பார்த்துக்கொள்கிறேன். நான் பக்கம் பீக்கிறேன். நீ போ. எனக்கு போய் நான் போல மாட்டிப்பட்டு என்ன நல்லா தெரியும். அடே அல்லா. ஹலோ, உள்ள ஓட விஷயமா தாம்மா நான் காப்பு எடுத்துட்டு வந்தேன். பாரு ஒருத்தன் வந்து எனக்கு காப்பு இழுத்துட்டு போயிட்டானே. என்ன செய்யன்னு எனக்கு விளங்குது இல்லப்பா. நான் பொய் சொல்றேன்னு நினைக்காது சரியா? அப்படி 4 பவுன் நீக்குமேனா ஒரு 4 மாதத்துக்கு தலைவாள் இல்லோய். இவ எத்தனை கோல் அடிச்சு கொண்டிருக்கிற? என்ன தலை போகிற விஷயமும். ஹலோ, ஏன் இவ்வளோ கோல் அடிக்கிறாய் நீ? எங்கடா அடிக்கிறாய் நீ? நான் இங்கே கூட்டாளியோட வந்தேன். நான் கொஞ்சம் வேலையா. உம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தே உனக்கு தெரியுமா அது? என்ன ஆச்சு உமாக்கு? கீழே விழுந்து திருவள்ள குத்தி பட்டுச்சு கழுத்தில். சார் என்ன செஞ்சா நீ உமா? ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ரத்தமோனும் சொல்லி. அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணி நான் அலட்டினேன். நீ ஃபோன் ஆன்சர் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன கூட்டாளி நான் ஷஃபினா கிட்ட நான் கேட்டேன், எனக்கு இப்படி ரத்தம் ஓன்னு எனக்கு எவ்வளோ சளி தேடி தாங்கண்டு. அவள் காப்பை வச்சுட்டு சளி ரெடி பண்ணக்கோல உனியமாக தருதல் உண்டு. அவட காப்பை இழுத்துட்டு போயிட்டாங்களாம். சரி, இந்த உமாக்கு என்ன ஆச்சு? உம்மாக்கா என்ன ஆச்சுன்னு கேட்குறா? உம்மா மவுத்தா போயிட்டேடா. வா ஜிஹெச்க்கு நாயே.